ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, தூக்கத்தை பற்றி. புதன் தூக்கம், புதன் ஸ்லீப். ஸோ அதுதான் இன்றைக்கி பேசுகிற டாபிக். அதாவது தூக்கத்தோட மகிமை ஒன்று இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கிய குறைவுக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். 8, 12 அதுவும் இது தான். ஆனால் நம்மளால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 6ஆம் பாவத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப், குறிப்பாக கணவன் மனைவி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் கூட 6ஆம் பாவத்தில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது 7ஆம் பாவத்தோட விரய பாவமான 12ஆம் பாவம். 7லேருந்து 12 தான் 6. ஸோ அதனால் அந்த 6ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன், ஆரோக்கிய குறைவுக்கும் சொல்யூஷன். இந்த புதன் தூக்கம் சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஆழமாக யோசித்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த புதன் தூக்கம் மூலயமா உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எக்ஸாம்பிள், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை, ஹஸ்பண்ட் சரியாக ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஆதங்கம் இருக்குன்னா, உங்கள் ஹஸ்பண்டை இந்த மாதிரி நீங்கள் படுத்து தூங்க வச்சிங்கன்னா அவர் உங்ககிட்ட நல்லபடியாக பழகுவார். இல்லை ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டிருக்காங்க, இல்லை ஹஸ்பண்டை திட்டிகிட்டு இருக்காங்க, சில பேர் வீட்டில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த தூக்கம், ஒய்ஃபு தூங்கினாங்கன்னா அவங்களோட மனநிலை பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து சரியாக காது கேட்காது, இல்லைன்னா வாய் பேசுகிறது சரியாக பேச்சு வரல, இல்லை சுத்தமாக பேச்சு வரல, அந்த மாதிரியான குழந்தைகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த புதன் தூக்கம் ரொம்ப முக்கியம். இந்த புதன் தூக்கம் பண்ணிங்கன்னா ஒரே நாள் ராத்திரியில் 2ஆம் நாள் விடியும் போது இந்த மாதிரி எல்லா விஷயமும் சால்வ் ஆகிடும். எல்லா விஷயமும் சால்வ் ஆகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் அடுத்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு, சொல்யூஷன் ஒரே நாள் ராத்திரியிலேயே கிடச்சிடும். அதுதான் இந்த புதன் தூக்கத்தோட மகிமை, புதன் ஸ்லீப். அதாவது இந்த மாதிரி எல்லா விதமான சந்தோஷ குறைபாடு, நான் இனிமேட்டு அந்த பிரச்சனைன்னு திருப்பி சொல்ல மாட்டேன். ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே குறைபாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் வேர்டு. நம்ம வாயில் எவ்வளோ தடவை சந்தோஷ குறைபாடு இல்லை ஆரோக்கிய குறைபாடுன்னு எவ்வளோ நாள் வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆரோக்கியம்னா அது ஒரு பாசிட்டிவ் வேர்டு. ஸோ ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது, இல்லை ஆரோக்கியம் எனக்கு குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் கூட அவன் நல்லா தான் இருப்பான். சந்தோஷம் எனக்கு கம்மியாக இருக்குது, இல்லை சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட சந்தோஷம் அவன் வாழ்க்கையில் இருக்கும். நம்ம எந்த வார்த்தையை திருப்பி சொல்கிறோமோ அதுதான் நம்ம கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதாவது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு புதன், கன்னி வரும். அங்கே தான் புதனோட வீடு ப்ளஸ் புதனோட உச்ச வீடும் கூட. புதனுக்கு 2 வீடு இருக்குது, 3ஆம் வீடு, 6ஆம் வீடு. அப்போ காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் வீட்டுக்கு புதன் ஏன் உச்சமாக இருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சந்தோஷ குறைபாடுகளுக்கும் 6ஆம் வீடு தான் காரணம். ஸோ அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷ குறைபாடுகளுக்கும் 6ஆம் வீடு ரொம்ப முக்கியம். அந்த 6ஆம் வீட்டில் புதன் தான் உச்சம்.
புதன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். புத்தி, பிரெயின், மூளை, இது எல்லாமே வந்து புதன் தான் காரகன். ஒரு மனுஷன் தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சந்தோஷ குறைபாடுகளுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் அவனோட மூளையை, அதாவது புத்தியை நல்லா யூஸ் பண்ணானா தீர்வு கிடைச்சிரும், பலன் கிடைச்சிரும், சந்தோஷம் கிடைச்சிரும், ஆரோக்கியம் கிடைச்சிரும். அதனால தான் வந்து காலபுருஷனே வந்து 6ஆம் வீட்டில் புதனை உச்சமாக வச்சுருக்கார். அப்போ அந்த புதனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான சந்தோஷம் இல்லாமை, ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோ. அதாவது ஆக்டிவேட்னா கோயிலுக்கு தான் போய் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே எளிமையானது, எல்லா மதத்தவரும் ஃபாலோ பண்ணக்கூடியது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீங்கள் அப்போ கூட பண்ணலாம். அதாவது இதில் தான் சூட்சமத்தை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடை ஆக்டிவேட் பண்ணோன்னா அதற்கு ஆப்போசிட்டில் இருக்க, அதாவது 7ஆம் வீட்டோட வேலையை செஞ்சாதான் அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி ஆகணும், பெரிய வந்து ஒரு எம்எல்ஏ, எம்பி, அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலரு, ஒரு சிஎம்மு, பிஎம்மு ஏதாவது ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல்வாதிக்கு ஆசை இருக்குது. அவன் முதல்ல எதை செஞ்சால் அந்த அரசியலில் ஜெயிக்க முடியும்? அரசியலுக்கு காரகன் சூரியன். அந்த சூரியன் எங்கே உச்சம்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் உச்சம். அந்த உச்ச சூரியன் தான் வந்து அரசியலுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து போட்டி போடுறது அந்த இடத்துக்காக தான். அப்போ அந்த அரசியல்வாதி எதை செஞ்சால் அரசியலில் வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே மேஷத்தை விட்டுடுங்க. மேஷத்துக்கு 7ஆம் வீடு, மேஷத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் வரும். துலாம் வந்து சூரியன் நீச்சம், துலாமில் சனி ஆனால் உச்சம். அந்த சனி உச்சமாக இருக்கிற துலாம் வீட்டோட வேலையை எடுத்து செஞ்சாதான் அந்த மேஷம் உச்சம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது மேஷ உச்சம்னா, மேஷத்தில் சூரியன் உச்சம்னா அரசியலில் வெற்றி. உங்களுக்கு ஒருத்தனுக்கு அரசியலில் வெற்றி வேணும்னா அவன் முதல்ல என்ன பண்ணணும்? துலாமில் சனி உச்சம், அந்த வேலையை செய்யணும். சனியோட வேலை என்ன? முதல்ல சனினா என்ன? எல்லாரும் வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடிய செயல், யாருக்குமே பிடிக்காத செயல், ஒரு ரொம்ப கேவலமான செயல், சில்லறத்தனமான விஷயங்கள், என்ன சொல்லுவாங்க, பிச்சை எடுக்கிறது, பிச்சைக்காரர்களுக்கு எல்லாருமே வந்து சனி தான் முக்கியம். ஸோ அதுதான் முக்கியம். இப்போ அந்த வீட்டோட வேலையை எப்படி செய்யணும்? அந்த சனிக்கு வந்து பிச்சை எடுக்கிறதும் சனியோட காரகத்தில் தான் வரும். ஒரு அரசியல்வாதி அரசியலில் ஜெயிக்கணும்னா அவன் முதல்ல வீடு வீடாக போய் ஓட்டுக்கு பிச்சை எடுக்கணும். எல்லார் கால்லையும் விழணும். வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தாதான் அரசியலில் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஓட்டு அப்போ தான் மக்கள் போடுவாங்க. அப்போ தான் அவன் அரசியலில் ஜெயிச்சு சூரியன் உச்ச ஸ்தானத்துக்கு போக முடியும். அதுதான் ஒருத்தன் அரசியலில் ஜெயிக்கக்கூடிய சூட்சமே. அதே தான் ஜோதிடத்தில் எல்லா வீட்டுக்கும். ஒரு வீடை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க 7ஆம் வீட்டோட வேலையை நீங்கள் எடுத்து செய்யணும். அதை செஞ்சாதான் அந்த வீடு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தான் நான் இந்த விஷயத்துக்கும் சொல்கிறேன். சந்தோஷ குறைபாடு இல்லை ஆரோக்கிய குறைபாடுக்கு என்ன பண்ணணும்னா
6ஆம் வீட்டோட ஆப்போசிட் வீடு 7ஆம் வீடு, 6லேருந்து 7, அது வந்து 12ஆம் வீடாக வரும். அதோட வேலையை செஞ்சாதான் நீங்கள் வந்து சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அது 12ஆம் வீட்டோட வேலை என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த 12ஆம் வீட்டோட வேலையை முதல்ல செஞ்சீங்கன்னா இந்த 6ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகும். 6ஆம் வீட்டில் இருக்கிற புதன் வந்து ஆக்டிவேட் ஆகும். புதன்னா முதல்ல என்னன்னு சொல்லிட்டேன், உங்களோட புத்தி, மூளை எல்லாமே புதன் தான். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து 12ஆம் வீட்டோட வேலையை செய்யணும்னா 12ஆம் வீடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த புதனை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் 12ல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக மீனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மீனம்னா அது வந்து ஒரு கடல். கடல் தான் ஃபஸ்ட்டு குழு. கடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே ஆழமானது கடல். அதாவது ஒரு பில்டிங் கட்டுறீங்க, எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் வந்து அந்த ஹைட்டு எப்படி வச்சு சொல்லுவாங்கன்னா, கடல் மட்டத்தை விட இது வந்து இவ்வளோ அடிக்கு உயரமானது அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ அந்த ஹைட்டுக்கு பேஸே வந்து கடல் தான். கடல் தான் உலகத்திலேயே வந்து ஆழமான விஷயம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது ஆழம், டீப். அது அந்த 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம், அதை விட்டுடலாம். இந்த புதன் வந்து நீச்சம். ஏன் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது 12ஆம் வீட்டில் தூக்கமும் வரும். தூக்கம் புதன்னா என்னன்னு சொல்லிட்டேன், நம்மளோட மூளை. தூக்கம் ஒருத்தனுக்கு எப்போ வரும்? அவனோட மூளை வந்து ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் தூக்கமே வரும். மூளை நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாருக்குமே தூக்கம் வராது. தூக்கம் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து மூளையை ஆஃப் பண்ணணும். அதனால தான் 12ஆம் வீட்டில் தூக்கம் வச்சுட்டு அங்கே புதனை நீச்சமாக வச்சுருக்காங்க. விஷயமே அவ்வளோதான். இதுதான் மொத்தமே. தூக்கம், இன்னொரு விஷயம் ஆழமானது, ரெண்டும் கலந்தீங்கன்னா என்ன வருது? ஆழமான தூக்கம். ஆழமான தூக்கம் இருந்தால் தான் 6ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகும். 12ஆம் வீட்டோட விஷயம் என்னென்னா ஆழமான தூக்கம், அவ்வளோதான். ஒரு மனுஷன் ஆழமான தூக்கம் கிடச்சிதுன்னா அந்த மனுஷனுக்கு உடனே 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை திக்கி பேசுகிற குழந்தை ஏதாவது நல்லா தூங்கிச்சுன்னா, ஆழமான தூக்கம் தூங்கிச்சுன்னா வாய் சரியாயிடும். ஏதாவது ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா காது சரியாயிடும். காது ஏன் வருது இதில்? ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆவது வீடு மிதுனம். அங்கே தான் காதுகள் இருக்குது. அங்கே தான் புதனோட வீடும். மிதுனம் புதனோட வீடு தான். அதுவும் இல்லாமல் பேச்சாற்றல் எல்லாமே வந்து புதனில் தான் வரும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் சரியாயிடும். குறிப்பாக இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் இல்லாமல் பலவிதமான ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கே இருக்கலாம். உடம்பு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே வந்து தீர்வு கிடைக்க வேண்டிய இடம் வந்து 6ஆம் வீடு. ஸோ அதுக்காக தான் இந்த புதன் தூக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இப்போது ஆழமான தூக்கம் ஆன்சர் கிடச்சிடுச்சு. அந்த 6ஆம் வீட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணோன்னா, ஆழமான தூக்கம் தூங்கினா 6ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகிடும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும். உண்மையிலேயே நம்ம யோசித்து பார்க்கணும், நாம் வந்து ஆழமான தூக்கம் தான் தூங்குறோமான்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னா கிடையாது. நிறைய பேர் வந்து ஆழமான தூக்கமே என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. புதன் அப்புறமேட்டு
அந்த தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்கணும். புதன் வந்து அங்கே நீச்சம், மூளை வந்து ஆஃப் ஆகிடுறதுனால தூக்கம் வருது 12ஆம் வீட்டில். சரி, மற்றபடி புதன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இரட்டை தன்மை கொண்டவன் புதன். புதன் வந்து இரட்டைத்தன்மை கொண்டது. 2 பேர் சேர்ந்து தூங்கணும், அதுதான் விஷயம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை தூங்க வைக்கணும். ஆழமான தூக்கத்துக்கு ஒருத்தரே வந்து ஆழமான தூக்கம் தனக்குத்தானே ஏற்படுத்த முடியாது. இன்னொருத்தர் தான் ஒருத்தருக்கு ஏற்படுத்த முடியும். அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அதில் ஒரு காரணம் சொல்கிறேன். மெடிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம பிராணன் ஒரு சக்தி இருக்குது. அதாவது பொதுவாக மூளை எப்போ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும்னா, தனியாக இருக்கிறவனுக்கு மூளை ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். தனியாக இருக்கிறவன்னா ஏதாவது வந்து காட்டில் உட்காந்து தபம் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு சன்னியாசி, அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனியாகவே இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக. ஒரு சன்னியாசி கிட்ட போய் உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருந்தாலும் உங்கள் லைஃப்பில், அதை போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா 2 செகண்டில் வந்து டக்குன்னு சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுவே ஒரு சம்சாரிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கேட்டிங்கன்னா அவன் 1 வருஷம் ஆனாலும் ரிசல்ட் சொல்லவே மாட்டான். அவனுக்கே வந்து அதுக்கு உண்டான பதில் கிடைக்காது. விஷயம் என்னன்னா, சன்னியாசி வந்து தெளிவாக இருக்கிறாரு. ஏன் தெளிவாக இருக்கு? அந்த தெளிவு இருக்குன்னா, அவர் மூளை வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, யார் கூடயுமே இல்லாதப்போ. ஆனால் நாம் வந்து ஒருத்தர் கூட சேர்ந்தோன்னா மூளை சரியாக வேலை செய்யாது. அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் பல விஷயங்களில் பல தடவை வந்து யோசித்து பாருங்கள், உங்களுக்கே நடந்திருக்கும். இந்த ஆழமான தூக்கமும் அதே விஷயம்தான். புதன் வந்து 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. சரி, 3ஆம் வீட்டுக்கும் அதே அதிபதி தான். அதில் இன்னொரு குழு இருக்கு. 3ஆம் வீடுனா கைகள், ஹேண்ட்ஸ். காலபுருஷனோட 3ஆம் வீடு மிதுனம். அதில் தான் கைகள், தோள்பட்டை எல்லாம் வரும். புதன் இரட்டைத்தன்மை, இரட்டை ப்ளஸ் கைகள், இது 2 தான் விஷயம். அதுதான் அடுத்த க்ளூ. அதாவது ஆழமான தூக்கத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஒருத்தரை இன்னொருத்தர் தான் தூங்க வைக்க முடியும். இப்போ உங்களை தூங்க வைக்கணும்னா நான் தான் உங்களை தூங்க வைக்க முடியும். அது எப்படி தூங்க வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, கைகளை யூஸ் பண்ணணும். ஃபிங்கர்ஸ், விரல்கள் முக்கியம். அதாவது நான் இந்த தூக்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு, ரொம்ப ஆழமான தூக்கம்னா நீங்களே வந்து இப்பயே கூட டெஸ்ட் பண்ணலாம். யாரையாவது ஒருத்தரை படுக்க வச்சுருங்க. நார்மலாக அவங்க பெட்டில் எப்படி படுப்பாங்களோ அந்த மாதிரி படுத்துக்கட்டும். படுத்துட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? தூங்குறவங்க படுத்துக்கணும். தூங்க வைக்கிறவங்க வந்து அவங்களோட தலைக்கு இந்த பக்கம் சப்பலா கால் போட்டு உக்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு தலைக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு அவங்களோட 10 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 10 விரல்களையும் எடுத்து என்ன பண்ணணும்னா இப்படி வைக்கணும், அவங்க தலையில் வைக்கணும். அதாவது இந்த கை இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இதை மட்டும்தான் வைக்கணும். இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் அவங்களோட மூளை, ஏன்னா மூளை புதன் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த புதனை வந்து தொடணும். ஃபஸ்ட்டு மூளை இப்படி வந்து தொடணும். இப்படி தொட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு 5-6 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் பொசிஷன் மாற்றலாம். ஃபஸ்ட்டு இப்படி வைக்கலாம், அப்புறம் இப்படி வைக்கலாம், அப்புறம் இப்படி வைக்கலாம். ஒவ்வொரு 5-6 நிமிஷத்துக்கும் பொசிஷன் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியம். அது ஏன் அந்த 5-6 நிமிஷம் கேப்புன்னு கேட்கலாம். அதாவது நம்ம இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணுறது 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனை. ஸோ அதனால் டைம் பீரியட் படி பார்த்திங்கன்னா ஒரு 5 இல்லை 6 நிமிஷம் போதும் நமக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 6 நிமிஷத்துக்கும் ஹேண்ட் பொசிஷன், ஃபிங்கர்ஸ் பொசிஷன் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கலாம்,
இப்படி வைக்கலாம். அவங்க இப்படி படுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஏரியாவை மட்டும்தான் கவர் பண்ண போகிறீங்க. நெத்தியில் கூட இங்கெல்லாம் வைக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி தொடர்ந்து உங்கள் ஃபிங்கர்ஸை வைக்கணும். 5 நிமிஷம் இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி கை 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சிங்கன்னா வித்தின் ஒரு 10 நிமிஷத்தில் நிறைய பேர் தூங்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதுவாக எப்படி இருந்தாலும் சரி, தூக்கமே வராதவராக இருந்தால் கூட காலவரில் 15 நிமிஷத்தில் தூங்கிடுவாங்க. 10 இல்லை 15 நிமிஷத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே தூங்கிடுவாங்க. சில பேருக்கு ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும், அவ்வளோதான். இந்த மாதிரி ராத்திரி ஃபுல்லாக, அதாவது ஒரு ராத்திரி தூங்க போவாங்க இல்லையா, அவங்கள படுக்க சொல்லிவிட்டு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பீரியட் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்களும் போய் பாத்ரூம் போகிறதா இருந்தால் போயிட்டு தண்ணியெல்லாம் பக்கத்தில் குடிச்சிட்டு பக்கத்தில் ஏதாவது பாட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கணும். 5 மினிட்ஸு 6 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஹேண்ட் பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நடுவில் எப்பயாவது கை வலிக்குதுன்னா, அப்போ வந்து 2 கையுமே வலிக்குதுன்னா ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு, அதாவது கையை வச்சுட்டு இன்னொரு கைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த கையை வச்சுட்டு இன்னொரு கைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஒருவேளை நடுவில் உங்களுக்கு பாத்ரூம் ஏதாவது வருதுன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அது வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். போய் டக்குன்னு வந்து இப்படியெல்லாம் தொட்டுறக்கூடாது, பொறுமையாக தான் வைக்கணும். அவங்க வந்து தூக்கத்துலேருந்து எழும்பக்கூடாது. இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு படுக்க வைக்கும்போதே இந்த டிவி ரேடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். சவுண்டு வந்து ஆகாது தூக்கத்துக்கு, குறிப்பாக ஆழமான தூக்கத்துக்கு ஆகாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சவுண்டு இல்லாமல் பார்த்துக்கணும் அந்த ரூமில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஒருத்தரை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 மணி நேரம் பண்ணி தூங்க வைக்கலாம். இந்த மாதிரி, அதாவது நீங்கள் வந்து பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த மாதிரி 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் நீங்கள் பண்ணணும். அவங்க தூங்குறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 மணி நேரம் 15 மணி நேரம் கூட தூங்குவாங்க. ஆழமான தூக்கமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையிலே அவங்க அப்படி தூங்கி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா சரியாக குரட்டை விட்டு தூங்குவாங்க. ஆழமான தூக்கத்துக்கு அடையாளமே குரட்டை. நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குரட்டை விட்டு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தூங்க வச்சிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து சரியாயிடும். ஆரோக்கியம் சரியாக இல்லையா, பேச்சு திக்குவாயா, காது சரியாக கேட்க மாட்டேங்குதா, ஏதாவது கையில் காலில் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடா, ஏதாவது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா, உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா, எல்லாமே சரியாயிடும். ரிலேஷன்ஷிப்லேயும் குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு பண்ணலாம் ஒரு நாள், ஒய்ஃப் இன்னொரு நாளைக்கு ஹஸ்பண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலாம். இல்லைனா வந்து இதை ஒரு நாளோட விடாமல் தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து 1 மணி நேரம்னு வச்சு கூட பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து அதிக நேரம் பண்ண முயற்சி பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். இதுதான் இந்த புதன் தூக்கம். இந்த புதன் தூக்கத்தை பண்ணி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பல நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும். இதுதான் ஜோதிடத்தில் கூறக்கூடிய சூட்சம உண்மைகள். இதை புரிஞ்சதுனால தான் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தூங்கிறதுக்குன்னே ஆளுங்க வைப்பாங்க, சம்பளம் கொடுத்து. இந்த மாதிரி அவங்களோட வேலை என்னன்னா, ஸ்லீப்பர்ஸ்ன்னு பேர் அவங்களோட பேர், அந்த வேலையே. அதுக்கே வந்து ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் கொடுத்து வேலைக்கு வைப்பாங்க பெரிய பெரிய இடத்துல. இன்றைக்கும் வந்து உலகத்தில் அரசு ஆட்சி இருக்கக்கூடிய
அதாவது அரசர் ஆட்சி இருக்கக்கூடிய சில நாடுகளில் இன்றைக்கும் அரசு குடும்பத்தை தூங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் காலையில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது அவங்க ஒரு அரசர்னால் அவங்களுக்கே தெரியும், சாதாரண நம்மளுக்கே இவ்வளோ விதமான பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு அரசு நடத்தணும்னா அவனுக்கு எவ்வளோ விதமான பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கெல்லாம் அவன் சொல்யூஷன் கொடுத்தாகணும். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா இதை தான் பண்ணுவான். அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா ஆளுங்களுக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சு தூங்க வைப்பாங்க ராத்திரி. இந்த மாதிரி தூங்க வச்சாலே போதும், உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமும், மற்றபடியான மூளையும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், புத்தி கூர்மை ரொம்ப அதிகரிக்கும். ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிறது இல்லை, எக்ஸாமில் வந்து கம்மியான மார்க்கு, இல்லைனா மூளை கம்மின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி 4 நாள் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். உலகத்திலேயே சிறந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் தூக்கம் தான் பல விஷயத்துக்கு. ஸோ இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த தூக்கம் பண்ணிவிட்டு இல்லை மற்றவங்களுக்கு பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க, எனக்கு தெரிவிங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.